மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு கிட்டத்தட்ட பல மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடின பாடகர் பி. ஜெயச்சந்திரன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்னைக்கு, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி வியாழக்கிழமை திருச்சூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவர் உயிரிழந்திருக்காரு. புற்றுநோய் சிகிச்சைக்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு. அவருடைய இறப்புக்கு திரைத்துறையினர் மட்டும் இல்லாமல் அவருடைய பாடல்களை கேட்டு ரசித்த பல ரசிகர்களும் தங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவிட்டிருக்காங்க. இந்த சூழலில் பி. ஜெயச்சந்திரன் யார், அவர் பாடின பாடல்கள் என்ன, அவர் எப்படி திரைத்துறைக்குள்ளே வந்தார் அப்படின்ற விஷயங்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 60களுக்கு முன்னாடியே நம்ம பாடல்கள் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவும் கம்பீரமான வாய்ஸ் இருக்கிறவங்க தான் சினிமாவில் அதிகமாக பாடி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 70க்கு பிறகு, அதாவது ரஜினி, கமல்ஹாசன் இப்படின்னு அடுத்த தலைமுறை நடிகர்கள் வளர்ந்து வரும்போது புது புது பாடகர்கள் உருவாகிறாங்க. அப்படி தான் எஸ்பிபி, இன்னொரு பக்கம் ஜேசுதாஸ், அந்த வரிசையில் தான் ஜெயச்சந்திரன் அவருமே வராரு. 1944ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி கேரளாவில் இருக்கக்கூடிய எர்ணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ரவிபுரம் அப்படின்ற பகுதியில் அவர் பிறக்கிறாரு. அவர் குடும்பத்தில் அவர் 3வது ஆளாக பிறக்கிறாரு. சின்ன வயசுலேயே அவருக்கு இசை மீதும் பாடல் மீதும் ஆர்வம் அதிகம். 1958 நடந்த மாநில இளைஞர் திருவிழாவில் அவருக்கு 14 வயது தான் ஆகுது. ஆனால் அந்த 14 வயதிலேயே அவர் சிறந்த மிருதங்க கலைஞர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுறாரு. இதில் கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மேடையில் பாடகர் ஜேசுதாஸ், அதாவது இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஜேசுதாஸுக்கு அப்போ 18 வயது, அவரும் அந்த மேடையில் சிறந்த கர்நாடக இசைக்கலைஞர் அப்படின்ற விருதையுமே வாங்குறாரு. ஸோ இவங்க 2 பேருக்குமான முதல் சந்திப்பு அங்கேயே நடந்திருக்கு. பள்ளி கல்லூரி நிகழ்ச்சிகளில் ஜெயச்சந்திரனுக்கு கிடைத்த பாராட்டுகளுமே ஊக்கமும் அவருக்கு அடுத்தடுத்து இன்னும் நிறைய பாடணும், இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டுது. அந்த வகையில் சினிமாவில் தன்னுடைய 23வது வயதில் அவர் அடி எடுத்து வைக்கிறாரு. அப்படி அவர் முதலாக பாடின படம் வந்து உத்தியோகஸ்தா அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் இசையமைப்பாளர் MS பாபுராஜன் அறிமுகப்படுத்துகிறாரு. அதில் அனுராக கானம் போலே அப்படின்ற ஒரு பாடல் தான் அவருடைய முதல் பாடல். அந்த பாடலுக்கு பிறகு அவர் பல பாடல்களை பாடுறாரு. என்னதான் இசையமைப்பாளர் MS பாபுராஜ் அவரை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் இசையமைப்பாளர் தேவராஜன் தான் அவரை சரியாக பயன்படுத்தி அவருடைய குரல் வளத்துக்கு நல்ல தீனி போட்டார் அப்படின்னு நாம் சொல்லலாம். அதுக்கு பிறகு பல பாடல்களை அவரை பாடுறாரு. மலையாளத்தில் நல்லா பாடிட்டு இருந்த ஜெயச்சந்திரனை தமிழை அறிமுகப்படுத்தின பெருமை இசையமைப்பாளர் MSV அவர்களே சேரும். மெல்லிசை மன்னர் தான் அவரை தமிழ் சினிமாவுக்கு கூப்பிட்டு வந்து அவரை அறிமுகப்படுத்துறாரு. 1973ஆம் ஆண்டு சத்யா மூவிஸ் தயாரிப்பில் வெளியான மணிப்பயல் அப்படின்ற திரைப்படத்தில் தங்கச்சிமில் போல் இதழே அப்படின்ற ஒரு பாடலை ஜெயச்சந்திரன் பாடி அது மூலமாக தமிழில் அவர் அறிமுகமாகிறாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து தமிழில் பல்வேறு இசையமைப்பாளருடைய பாடலில் அவர் பாடுறாரு. இப்படி பாடகர் ஜெயச்சந்திரன் அடுத்தடுத்து மலையாளம், தமிழ் அப்படின்னு பல மொழிகளை அவர் பாட ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக 1976ஆம் ஆண்டு இயக்குனர் K. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 3 முடிச்சு திரைப்படத்தில் 2 பாடல்கள் பாடி மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைக்குது. 3 முடிச்சு திரைப்படம் எல்லாருக்குமே தெரியும். K. பாலச்சந்தர் இயக்கத்தில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வசந்தகால நதிகளிலே மற்றும் ஆடிவள்ளி அப்படின்ற பாடல்களை பாடுறாரு. அந்த பாடல்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் A.R. ரஹ்மானுடைய தந்தை சேகர் அவருடைய இசையில் மலையாளத்தில் பெண்படா அப்படின்ற ஒரு திரைப்படம், அதில் வெள்ளி தேன்கிண்ணம் போல் அப்படின்ற ஒரு பாடலுமே இவர் பாடியிருப்பார். இவர் என்னதான் நிறைய பாடல் பண்ணியிருந்தாலும் இளையராஜா இசையில் முதல்ல அவர் பாடின பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்தில் வரக்கூடிய சித்திரை செவ்வானம் சிரிக்க கண்டேன் அப்படின்ற பாடல் தான். அதே மாதிரி கிழக்கே போகும் ரயிலே படத்தில் வரக்கூடிய மாஞ்சோலை கிளிதானோ அப்படின்ற பாடலையும் பாடுறாரு. இப்படி அடுத்தடுத்த பாடல்கள் அவர் வெற்றியடைய முன்னணி பாடகருடைய அந்தஸ்து அவருக்கு கிடைக்குது. இசையமைப்பாளர் T. ராஜேந்தருடைய இசையிலுமே பாடகர் ஜெயச்சந்திரன் பாடல்கள் பாடியிருக்காரு. ஒருதலை ராகம் திரைப்படத்தில் கடவுள் வாயிலும் கோயிலிலே அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரயில் பயணங்கள் படத்தில் வசந்த காலங்கள் அப்படின்ற ஒரு பாடலுமே பாடி அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதே மாதிரி இயக்குனர் K. பாக்யராஜனுடைய இயக்கத்தில் வெளியாகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் பாடகி S. ஜானகியோடு சேர்ந்து அவர் பாடின கவிதை அரங்கேறும் அப்படின்ற ஒரு பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி திரும்பவும் ஜானகி அம்மாவோடு சேர்ந்து அவர் கடல் மீன்கள் படத்தில் பாடின தாலாட்டு தேவானம் இப்போ வர எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாடல் அப்படின்னு நாம் சொல்லலாம். காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் இவருடைய பாடல்கள். அதே மாதிரி திரும்பவும் கதாநாயகனே பாடுற மாதிரி வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் இளையராஜாவுடைய இசையில் கதாநாயகனே பாடுற மாதிரி பாடல்கள் இருக்கும், 3 பாடல்கள். அந்த 3 பாடல்களையும் பாடுறதுக்கான வாய்ப்பை இளையராஜா நம்ம பாடகர் ஜெயச்சந்திரன் தான் கொடுக்குறாரு. ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சம், காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதேரி, அதே மாதிரி
இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இந்த 3 பாடல்களையுமே ஜெயச்சந்திரன் தான் பாடியிருப்பார். படமும் சரி பாடல்களும் சரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி அம்மன் கோயில் கிழக்காலை படத்தில் வரக்கூடிய பூவை எடுத்து அப்படின்ற அந்த பாடல், அதே மாதிரி கடலோர கவிதைகள் படத்தில் பாரதிராஜா அவருடைய இயக்கத்தில் வெளியான அந்த படத்தில் கொடியிலே மல்லிகைப்பூ, இந்த பாடல்கள்லாம் எவர்கிரீன் பாடல்கள் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டே இருக்கலாம். அப்படி பல வெற்றி பாடல்களை பாடி மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சவர் தான் பாடகர் ஜெயச்சந்திரன். பல முன்னணி பாடகர்களோட சேர்ந்தும் ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடியிருக்காரு. அதே மாதிரி எல்லா முக்கியமான நடிகர்களுக்கும் அவர் பாடியிருக்காரு. நடிகரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆர் அவர்களுடைய கடைசி திரைப்படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் எம்எஸ்வியினுடைய இசையில் வாணி ஜெயராமோட சேர்ந்து அவர் பாடின அமுத தமிழில் எழுதும் கவிதை பாடல் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. அதே மாதிரி பாடகி சுசிலாவோட சேர்ந்து நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தில் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன் பாடல் வந்து கண்டிப்பாக பாட்டு கேட்ட எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு மயக்கமடைகிற ஸ்டேஜில் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அருமையான ஒரு பாடல். அதே மாதிரி மனோஜ் கியான் இசையில் இணைந்த கைகள் திரைப்படத்தில் எஸ்பிபி கூட சேர்ந்து அவர் அந்தி நேர தென்றல் காட்டுன்னு பாடியிருப்பார். ஒரு செம பீஸ்ஃபுல்லான ஒரு பாடல். இப்போ வரை நாம் அந்த பாட்டை கேட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்படியான ஒரு பாடல். இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்கள் பாடியிருக்காரு. இப்போ வர லைம்லைட்டில் இருக்கக்கூடிய நடிகர் விஜயினுடைய ஆரம்ப காலகட்ட படமான பூவே உனக்காக திரைப்படம், எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில் விக்ரமனுடைய இயக்கத்தில் வெளியான அந்த பூவே உனக்காக திரைப்படம் நடிகர் விஜயினுடைய திரைப்பயணத்திலே ஒரு மிக முக்கியமாக ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் சொல்லலாம். அந்த திரைப்படத்தில் சொல்லாமலே யார் பார்த்தது அந்த பாடலை வந்து சுஜாதாவோட சேர்ந்து அவர் பாடியிருப்பார். ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாடல் அது. நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இவர் தன்னுடைய 14வது வயதில் சிறந்த மிருதக கலைஞருக்கான ஒரு விருது வாங்கி கௌரவிக்கிறாங்க. அதே மேடையில் 18 வயதான ஜேசுதாஸுக்கும் சிறந்த கர்நாடக கலைஞருக்கான விருது கொடுத்து கௌரவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு ஜேசுதாஸ் கையாலேயே அவர் வந்து ஒரு விருது வாங்குறாரு. ஒவ்வொரு வருடமும் ஜேசுதாஸுடைய பெயரில் விருது வழங்குறது வழக்கம், சிறந்த பாடகர்களுக்கான விருது. அந்த ஒரு விருதை 2000 ஆண்டில் அவர் வாங்குறாரு ஜேசுதாஸ் கையாலேயே. ஸ்வரலையா கைரலி ஜேசுதாஸ் அப்படின்ற அந்த ஒரு விருதை அவர் வாங்குறாரு. அது ஒரு மறக்க முடியாத தருணமாக அப்போ அவரால் பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு பல மொழிகளில் 16,000க்கும் அதிகமான பாடல்களை அவர் பாடியிருக்காரு. சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருது, தமிழக அரசினுடைய கலைமாமணி விருது, 4 முறை தமிழக அரசினுடைய சிறந்த பின்னணி பாடகர் விருது, 5 முறை கேரள அரசினுடைய சிறந்த பின்னணி பாடகர் விருதுன்னு பல விருதுகளை அவர் வாங்கி குவிச்சிருக்காரு. அவர் வாங்காத விருதுகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு நாம் சொல்லலாம். இப்படி பல விருதுகள் வாங்கி பல பாடல்களை பாடி தன்னுடைய குரலால் இன்னமும் அவர் வாழ்ந்துகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இந்த ஒரு இறப்பு செய்தி பலரால் ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது. மேபி அவருடைய உடல் வேணால் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாம், பட் அவருடைய பாடல்களும் அவருடைய குரலும் இன்னும் எத்தனை தலைமுறை கடந்தாலும் ரசிக்க வச்சுட்டே இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை.